மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணியை ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாட வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்றி வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளை பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீலகிரி மாவட்டத்தில் தோட்டக்கலைத்துறையின் செயல்பாடுகள் குறித்து இம்மாவட்ட தோட்டக்கலை இணை இயக்குனர் என் மணி அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்ற ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியைச் சார்ந்த வேளாண்மையாளர் KR விவேகானந்தன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் மக்காச்சோளம். இன்றைய தகவல் நேரத்தில் மானாவாரியில் எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்த தகவல்கள். தொடரும் தகவல் நேரத்தில் சென்னை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். மதுரை பழங்கானத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சிங்க. மத்திய மாநில அரசுகள் வேளாண்மையாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. அந்த வகையில் பிரதம மந்திரியின் புதிய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்ற ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியை சார்ந்த வேளாண்மையாளர் KR விவேகானந்தன் அவர்களை சந்தித்தபோது தற்போது இந்த இன்சூரன்ஸ் சட்டத்தை பற்றி அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லினார்கள். JDA ADA தகவல் சொன்னார்கள். இப்போ அதை இது பண்ணி நான் சொசைட்டி லோன் இல்லாதனால் டைரெக்டாக நானே சொசைட்டியில் கொண்டு பணம் கட்ட வேண்டியதாக இருக்குது. பணம் கட்டணும். இதுக்கு வந்து ரேஷன் கார்டு, இந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேங்க் ஜெராக்ஸு, ஃபோட்டோ, சிட்டா அடங்கல் மற்றும் மணியார் சர்டிஃபிகேட் இதெல்லாம் தந்து ஏக்கராவுக்கு 360 ரூபா 391 ரூபா கட்டியிருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு வந்து பிரதமர் நிதியிலேருந்து வந்து ரொம்ப பாராட்டணும். இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல. இது வந்து கிடைக்கிறது விவசாயிகள் எல்லாம் அனைவரும் பயன்படுத்திக்கிறது என்னோடய ஆசை. மத்திய மாநில அரசும் கூட்டு செய்திருக்கிறாங்க. மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சேர்ந்து இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை அறிவிப்பது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதை வந்து ஒரு விவசாயம் அதாவது ஒரு வயக்காட்டில் ஒரு ஏக்கரா விவசாயம் செய்ய முடியாத போனாலும் 6,200 தராங்க. பயிர் நட்டுக்கறி வந்து 6,200 தராங்க. நடவு செய்த பிறகு பயிர் காய்ந்து முழுமையாக இதானால் 26 ரூபா தரும்னு சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் திட்டத்தில்.
இது ரொம்ப வரவேற்கக்கூடிய விவசாயிகள் வந்து இது வந்து இப்போ இருக்கிற வறுமையில் இருக்கிறனால விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈரோடு மாவட்டத்தில் தமிழ்நாடு பூராவே அந்த மாதிரி தான் இருக்காங்க. நான் இதை வந்து விவசாயிகளுக்காக நான் பெனிப்பட்டு இங்கேயே என்னை சார்ந்த ஒரு 30 விவசாயியை தயார்பட்டு அவர்களுடன் சேர்ந்து நான் ஈரோடு அக்ரஹாரம் சொசைட்டியில் பணம் 390 மேலே எல்லாத்துக்கும் பணம் கட்டிட்டு இருந்தோம். இந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை பற்றி அடுத்த விவசாயிகளுக்கும் தெரிந்த விவசாயம் தெரியப்படுத்தியும் மற்றும் அனைத்து விவசாயிகளும் இன்சூரன்ஸ் பயன்படுத்தினால் என்பது அதிகாரிகளை அணுகி மற்றும் நெல்லுக்கு மட்டுமில்லை எல்லா பயிர்களுக்கும் தருகிறார்கள். எள்ளுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா பயிர்களுக்கும் தராங்க. இதை வந்து விவசாய அனைவரும் பயன்படுத்தி இந்த திட்டத்தை மேலும் வளர்ச்சி அடைந்திருக்கிறேன். இது வந்து இன்று மட்டுமல்ல என்றும் நமக்கு உதவும். இந்த இன்சூரன்ஸ் திட்டம் வந்து இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு நினைக்க வேண்டாம், வருஷம் வரும். நாம் வந்து இந்த வருஷம் வந்திருக்கிறது காரணம் நாம் வந்து வறட்சியில் இருக்கிறோம். இதை பயன்படுத்திக்கிட்டால் நம்ம தமிழக விவசாய அனைவருக்கும் மிகவும் நன்றதாக இருக்கும். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் KR விவேகானந்தன் அவர்களை 09842721134 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு முக்கிய பயிர்கள் மக்காச்சோளம், நெல், வாழை மற்றும் கரும்பு. வாழையில் இலைப்புள்ளி நோய் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டசம் 1 கிராம் அல்லது மான்கோசெப் 2.5 கிராம் ஆகியவற்றை ஒட்டும் திரவமான டீப்பால் சேர்த்து அறிகுறிகள் ஆரம்பித்ததிலிருந்து 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை இலையின் அடிப்பகுதியில் தெளிக்கவும். தற்போதைய தட்பவெட்ப சூழ்நிலையில் நோய் தாக்குதலிலிருந்து கறவை மாடுகளை பாதுகாக்க தொழுவத்தை சுத்தமாக வைத்திருக்கவும். நெல்லில் பரவலாக இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்குதல் காணப்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு அசிபேட் 75 SP 400 கிராம் அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு 50 SP 400 கிராம் ஒட்டும் திரவத்துடன் கலந்து தெளிக்கவும். அந்துப்பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்டறிய விளக்கு பொறிகள் ஏக்கருக்கு 1 என்ற எண்ணிக்கையில் வைக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் மக்காச்சோளம். மக்காச்சோளம் கால்நடை தீவனங்களுக்காகவே பயிரிடப்பட்டு வந்தது. தற்போதைய மக்காச்சோளம் மனிதனின் உணவுக்காகவும் தொழிற்சாலை மூலப்பொருளாகவும் ஸ்டார்ச் மற்றும் மெழுகு தயாரிக்கவும் பயன்படுகிறது. எனவே இதனை சாகுபடி செய்வதால் வேளாண்மையாளர்கள் நல்ல லாபம் பெற முடிகிறது. இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற பருவம். மக்காச்சோளம் சாகுபடி செய்ய ஆடிப்பட்டம், புரட்டாசி பட்டம் மற்றும் தைப்பட்டம் ஆகியன மிகவும் ஏற்ற பருவங்களாகும். பயிரிட ஏற்ற ரகங்கள்: TNAU மக்காச்சோள கலப்பின கோ 6, இளஞ்சோள ரகம் கோ PC 1. அறுவடை: பயிரின் வயதை கொண்டு கதிரின் மேல்தோல் பழுத்து முதிர்ந்து காய்ந்தவுடனும் விதைகள் கடினமாக காய்ந்து காணப்பட்டாலும் அறுவடை செய்யலாம். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் மானாவாரியில் எண்ணெய் வித்து பயிர்களில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு குறித்த தகவல்கள். தமிழ்நாட்டில் மானாவாரியில் செம்மண் பகுதியில் நிலக்கடலையும் கரிசல் மண்ணில் எள்ளும் முக்கிய பயிராக சாகுபடி செய்து வருகின்றனர். நிலக்கடலையை தாக்கும் பூச்சிகளில் முக்கியமானவை சிகப்பு கம்பளிப்புழு, படைப்புழு, தத்துப்பூச்சி மற்றும் சுருள்பூச்சி ஆகியனவாகும். இவற்றில் சிகப்பு கம்பளிப்புழு தாக்குதல் தென்பட்டால் இவற்றை கட்டுப்படுத்த குயினோல்பாஸ் 2.5 மில்லிலிட்டர் அல்லது குளோரிபைரிபாஸ் 3 மில்லிலிட்டர் அல்லது ட்ரைசோபாஸ் 2 மில்லிலிட்டரை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மேலும் 1 ஏக்கருக்கு 200 மில்லிலிட்டர் NPV நச்சுயிரி மற்றும் 100 மில்லிலிட்டர் ஒட்டும் திரவம் அல்லது ட்ரைட்டான் சேர்த்து 150 லிட்டர் தண்ணீரில் கலந்து மாலை நேரங்களில் தெளிக்கவும். படைப்புழு அல்லது வெட்டுப்புழு. படைப்புழுக்களை கட்டுப்படுத்த ஸ்பைனோசாட் 0.4 மில்லிலிட்டர் அல்லது புரோபனோபாஸ் 2 மில்லிலிட்டரை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கலாம். இவற்றை பின்பற்றி நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பை மேற்கொண்டு நல்ல விளைச்சலை பெறலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 4/1/2017 புதன்கிழமை அன்று காலை 9:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை காளான் வளர்ப்பு பற்றிய ஒருநாள் பயிற்சி நடைபெறவுள்ளது. இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் பயிற்சி பற்றிய தகவல்களை 044-2626
3484 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், NU30, 10வது தெரு, ஜெயகோபால் கரோடியா பள்ளி பின்புறம், அண்ணா நகர், சென்னை 600040. விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1650 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1730 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1780 ரூபாய்க்கும், துறையூரில் குறைந்தபட்ச விலையாக 1560 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1850 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் சிவப்பு கோவில்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1540 ரூபாய்க்கும், நெல் AST 16 மதுரையில் குறைந்தபட்ச விலையாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும், தென்காசியில் குறைந்தபட்ச விலையாக 1000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், நெல் வெள்ளை பொன்னி அம்மூரில் குறைந்தபட்ச விலையாக 2119 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2229 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1868 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2421 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்ச விலையாக 2300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2400 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் குறைந்தபட்ச விலையாக 2857 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2897 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் குளத்தூரில் குறைந்தபட்ச விலையாக 4600 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5200 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்ச விலையாக 4300 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4500 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 நத்தத்தில் குறைந்தபட்ச விலையாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4100 ரூபாய்க்கும், திருமங்கலத்தில் குறைந்தபட்ச விலையாக 3000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3700 ரூபாய்க்கும், புலி தருமபுரியில் குறைந்தபட்ச விலையாக 4500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 6000 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 3850 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5000 ரூபாய்க்கும், வாழைப்பூவன் சின்னமனூரில் குறைந்தபட்ச விலையாக 1100 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1200 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் அன்னூரில் குறைந்தபட்ச விலையாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும், கம்பத்தில் குறைந்தபட்ச விலையாக 800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 900 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் செய்யாறில் குறைந்தபட்ச விலையாக 4309 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5492 ரூபாய்க்கும், கரூரில் குறைந்தபட்ச விலையாக 4200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மதுரை பழங்காநத்தம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 4 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும்,
முள்ளங்கி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 26 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சர்க்கரைவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 26 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், சௌசௌ 1 கிலோ 14 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 100 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 600 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்மங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. மத்திய மாநில அரசுகள் தோட்டக்கலை பயிர்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து தோட்டக்கலை துறைகளின் மூலம் செயல்படுத்தி வருகின்றது. தோட்டக்கலையானது வேளாண்மையாளர்களின் வருவாயை அதிகரித்து சிறப்பான வாழ்வாதாரத்திற்கு வழிவகுக்கிறது. நீலகிரி மாவட்ட தோட்டக்கலை துறையின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கின்றார் இம்மாவட்ட தோட்டக்கலை இணை இயக்குனர் என் மணி அவர்கள். நீலகிரி மாவட்டத்தில் வந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக ஆண்டுதோறும் பல்வேறு திட்டங்களை வந்து நாங்கள் செயல்படுத்திகிட்ருக்கோம். குறிப்பாக இதில் வந்து ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம்னு ஒரு திட்டம் செயல்படுத்துகிறோம். அதே போல் தேசிய வேளாண் அபிவிருத்தி திட்டம் ஒரு திட்டம் மாவட்டத்தில் செயல்படுத்துகிறோம். அதே போல் பிரதம மந்திரியோட நுண்ணீர் பாசன திட்டமும் இந்த மாவட்டத்தில் செயல்படுத்திகிட்ருக்கோம். இதுக்கு மேலாக வந்து ஆத்மா திட்டமும் நம்ம இந்த மாவட்டத்தில் செயல்படுத்திகிட்ருக்கோம். இந்த திட்டங்கள் மூலமாக வந்து நம்ம விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவங்களோட விவசாய காய்கறி பயிர்கள், பழப்பயிர்கள், அந்த மாதிரி வாசனை திரவிய பயிர்கள் போன்ற திட்டங்கள் வந்து அதனோட பரப்பு விரிவாக்கம் பண்ணுற வகையில் வந்து நாங்கள் ஆண்டுதோறும் வந்து உயர் விளைச்சல் தரக்கூடிய காய்கறி விதைகள் வந்து தர்றோம். அதே போல் இந்த ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழே காய்கறி உயரக்கூடிய காய்கறி விதைகள் வந்து ஏரியா, அதாவது பரப்பு விரிவாக்கம் என்ற திட்டத்தின் கீழே
விவசாயிகளுக்கு மானிய விலையத்தில் கொடுத்து இந்த பரப்பு விரிவாக்குறதுக்கு நாங்கள் பயன்பெறும் வகையில் செயல்பட்டுருக்கோம். அதே போல் வாசனை திரவிய பயிர்கள் வந்து அதனோட பரப்பு விரிவாக்கம் செய்கிறதுக்காக ஆண்டுதோறும் வந்து அதுக்கான இடுபொருட்களையும் நம்ம தோட்டக்கலைத்துறை கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆண்டு வந்து முதன் முறையாக வந்து இந்த மாவட்டத்தில் வந்து கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரஞ்சு பயிர் வந்து நல்ல முறையில் சாகுபடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதனோட பரப்பு வந்து வெகுவாக குறைந்து விட்ட காரணத்தினால வந்து அதை மீண்டும் பரப்பு கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு 30 ஹெக்டர் பரப்பளவில் வந்து தேசிய ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழே ஒரு 30 ஹெக்டர் பரப்பளவில் வந்து இந்த திட்டத்தை மீண்டும் இந்த வருஷம் நாங்கள் செயல்படுத்துகிறோம். அதே போல் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வந்து கொய்மலர்கள் சாகுபடி செய்வதற்காகவும் காய்கறி பயிர்கள் சாகுபடி செய்வதற்காகவும் உயர் தொழில்நுட்ப பசுமை குடில் அமைக்கிறதுக்காக நாங்கள் மானியம் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் வந்து இயற்கை வேளாண்மையை பிரபலப்படுத்தும் வகையில் வந்து அங்கக பண்ணை அமைத்தல் திட்டத்தின் கீழே வந்து இந்த மண்புழு கூடாரம் அமைக்கவும் மண்புழு பாத்திகள் அமைக்கவும் இந்த வருஷம் வந்து நாங்கள் விவசாயிகள் தேர்வு செய்து கொடுத்துட்ருக்கோம். அதே போல் பயிர் மகசூலில் வந்து அயல் மகந்த சேர்க்கையை ஊக்குவிக்கும் வகையில் வந்து தேனீ வளர்ப்பு ஊக்குவிக்கும் வகையில் வந்து ஒரு 50 விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் தேனீ பெட்டிகள் தேனீக்களோடு இந்த வருஷம் கொடுக்கறதுக்கான திட்டம் அதுக்காக விவசாயிகள் தேர்வு செய்து கொடுத்துட்ருக்கோம். அதே போல் தோட்டக்கலையில் இயந்திரமயமாக்குதல் இந்த திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வந்து நம்ம விவசாய நிலத்தில் வந்து இப்போ பண்ணை பணியாட்களோட ஆட்பற்றாக்குறையை சமாளிக்கும் வகையில் வந்து அவங்களுக்கு உழவு செய்வதற்காக பவர் டில்லர் மற்றும் சிறிய ரக டிராக்டர் வந்து மானிய விலையில் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சிகள், அதாவது மாவட்டத்திற்கு உள்ளேயும் மாவட்டத்திற்கு வெளியவும் வெளி மாநிலத்திற்கும் அழைத்து சென்று விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சிகளும் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே வந்து தோட்டக்கலை ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நம்ம இந்த வருஷம் செயல்படுத்துகிறோம். இது எல்லாமே வந்து தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் என்ற திட்டத்தின் கீழே வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து விவசாயிகளுக்கு பயிற்சி அங்கக பண்ணை அமைத்தல் போன்ற திட்டங்கள் வந்து இந்த வருஷமாக நாங்கள் செயல்படுத்திகிட்ருக்கோம். அது எல்லாமே வந்து நம்ம இந்த மாவட்டத்தில் வந்து 2005-06 வருடம் முதல் வந்து நுண்ணீர் பாசன திட்டம் வந்து செயல்படுத்திகிட்ருக்கோம். நம்ம தமிழகத்தில் வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து 2011-12 ஆண்டு முதல் வந்து 100% மானியத்தில் வந்து நுண்ணீர் பாசன கருவிகளை வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம மாவட்டத்தில் வந்து இது பொதுவாக தெளிப்பு நீர் பாசன கருவிகளுக்கு அதிகப்படியான வரவேற்பு இருக்கனால் நம்ம விவசாயிகளுக்கு வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு தெளிப்பு நீர் பாசன கருவிகள் வந்து வழங்கிட்டுருக்கோம். இந்த முதல் முறையாக இந்த ஆண்டு வந்து இது கடந்த ஆண்டு வரை வந்து நம்ம விவசாயம் செய்யக்கூடிய காய்கறி மற்றும் பழப்பயிர்களுக்கு தான் இந்த திட்டம் செயல்படுத்திட்டு இருந்தோம். முதல் முறையாக இந்த ஆண்டு முதல் வந்து விவசாயிகளுக்கு தேயிலை மற்றும் காபி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கும் இந்த திட்டம் செயல்படுத்த போகிறோம். இது இந்த வருடம் வந்து 2000 ஹெக்டர் பரப்பளவில் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம். இதனால் வந்து அதிகப்படியான தேயிலை விவசாயிகள் வந்து பயன்பெறுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மொத்தம் வந்து 2000 ஹெக்டர் பரப்பளவில் செய்ய போகிறோம். இது எல்லாமே வந்து எங்களுக்கு நம்ம தோட்டக்கலைத்துறை கட்டுப்பாட்டில் வந்து ஒரு 3 பூங்காக்களும் 9 அரசு தோட்டக்கலை பண்ணைகளும் இருக்குது. இந்த பண்ணையில் உற்பத்தி செய்யப்படுகிற நாற்றுக்கள் வந்து எங்களோட திட்டங்களுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம். அதுவும் இல்லாமல் அண்டை மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் வந்து கல்லார், பல்லியார் போன்ற பண்ணைகளில் உற்பத்தி ஆகக்கூடிய செடிகளை வந்து எடுத்து சென்று அந்த பகுதி விவசாயிகளுக்கு தர வகையில் வந்து நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் செயல்பட்டு வருகிறோம். இது எல்லாமே எங்களோட கட்டுப்பாட்டில் வந்து 3 பூங்காக்கள் இருக்குது. அது உலகம் புகழ்பெற்ற பூங்காக்கள் வந்து ஒன்று அரசு தாவரவியல் பூங்கா, இப்போ குன்னூரில் சிம்ஸ் பூங்கா, இப்போ உதகையில் வந்து ரோஜா பூங்கா. இந்த 3 பூங்காக்களையும் சேர்த்து ஆண்டுதோறும் எங்களுக்கு ஒரு 25 லட்சம் வரைக்கும் சுற்றுலா பயணிகளும் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து கலந்துக்கிட்டு வந்து பார்வையிட்டு போகிறாங்க. இதே போல் எங்களுக்கு வந்து குன்னூர் மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வர்ற வழியில் வந்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக காட்டேரி பகுதியில் வந்து பண்ணையில் ஒரு பூங்கா அமைச்சு அதுவும் நல்லபடியாக வரவேற்பு பெற்று அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வந்து கண்டு கழித்து போகிறார்கள். அதே போல் கடந்த ஆண்டு வந்து நம்ம தமிழக முதல்வர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட தேயிலை பூங்காவிலையும் ஒரு 10 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு தேயிலை பூங்கா ஒன்று அமைத்திருக்கிறோம். இந்த தேயிலை பூங்காவோட சிறப்பு என்னென்னா, நம்ம வர சுற்றுலா பார்வையாளர்கள் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து அது தேயிலை தோட்டத்தை வந்து அப்படியே வர்ற வழியில் தான் பார்க்குறாங்க. நாங்கள் முறை வந்து இந்த சுற்றுலா பயணிகள் வந்து தேயிலை தோட்டத்திற்குள்ளேயே நடந்து சென்று இந்த தேயிலை தோட்டத்தினோட சிறப்பு ப்ளஸ் அதனோட வரலாறு,
அதனோட சிறப்பு அம்சங்களை தெரியும் வகையில் வந்து அங்கங்கே அறிவிப்பாளர்கள் வச்சு ஒரு சிறிய அளவில் ஒரு கண்காட்சியையும் வைத்து அந்த தேயிலையினோட சிறப்பு அம்சம் பற்றி சொல்கிறோம். அதே போல் அங்கே வந்து ஒரு சிறிய பூங்காவும் பெரிய அளவில் வந்து வாகனங்கள் நிறுத்தக்கூடிய வசதிகளும் மற்றும் அடிப்படை வசதிகள் எல்லாமே அந்த இடத்துல அமைத்திருக்கோம். இது வந்து சுற்றுலா பயணிகளிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இது வந்து வரும் காலங்களில் வந்து இன்னும் மேலும் அபிவிருத்தி செய்வதற்கான திட்டமும் இருக்கும். இது வந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் இங்கே வருகிற சுற்றுலா பயணிகள் அனைவரும் இந்த திட்டங்கள் வாயிலாகவும் எங்களோட பூங்கா பண்ணைகள் வாங்கலாகவும் பயன்பெறணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மேலும் விவரங்கள் பெற தோட்டக்கலை இணை இயக்குனர் என் மணி அவர்களை 09443280740 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். 4/1/2017 புதன்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. பிரதம மந்திரி வேளாண்மை நீர் பாசன திட்டம் மூலம் பயன்பெற்ற நீலகிரி மாவட்டம் காட்டேரி உப்பல் பகுதியைச் சேர்ந்த நுண்ணீர் பாசன திட்ட பயனாளி எம் பார்வதி மற்றும் ஜெகதீஷ் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் வெண்டைக்காய். தொடரும் தகவல் நேரத்தில் நிலக்கடலையில் வேரழுகல் நோய்க்கான ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்த தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சொட்டு நீர் பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் கருவிகளும் அதன் பராமரிப்பு முறைகளும் குறித்து திருச்சி மாவட்டம் குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் மற்றும் நீர்வள பாதுகாப்பு பொறியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே அருணாதேவி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் agridd சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி dd agri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 18001801 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.